மண் வலிமை மற்றும் சாலை கட்டுமான பொருட்கள் பத்தின ஒரு சின்ன அலசல் இது. நல்ல நீடி துழைக்கிற ரோடு போடணும்னா நாம யூஸ் பண்ற மண் எப்படி இருக்கு, என்ன பொருள் யூஸ் பண்றோம்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா இதுதான் ரோடோட லைஃபே முடிவு பண்ணுது. சரி, முதல்ல மண் வலிமை டெஸ்ட் பத்தி பார்க்கலாம். கலிஃபோர்னியா பேரிங் ரேஷியோ, அதாவது சிபிஆர் டெஸ்ட். இது மண்ணு எவ்வளோ பாரம் தாங்கும்னு நமக்கு சொல்லும். இன்னொன்னு குரூப் இண்டெக்ஸ், ஜிஐன்னு சொல்லுவாங்க. இது சாலையோட பேஸ்மெண்ட்டுக்கு அந்த மண்ணு செட் ஆகுமோ இல்லையான்னு காட்டுற ஒரு நம்பர். இந்த ஜிஐ நம்பர் எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது, பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ சிபிஆர் நேரடி வலிமையையும், ஜிஐ மண்ணோட பொதுவான குவாலிட்டியும் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா ரோடுக்கு என்னென்ன முக்கியமான பொருட்கள் தேவை? மெயினா கல் ஜல்லி, இது நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும், வண்டி வெயிட்டை பரப்பவும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மண்ணு, இது ஃபவுண்டேஷனுக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு பைண்டர் வேணும். தார், அதாவது பிட்டுமன் யூஸ் பண்ணா அது ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிள் ரோடு. அதுவே சிமெண்ட் யூஸ் பண்ணா அது ரிஜிட் ரோடு, அதாவது நல்ல கடினமா இருக்கும். கடைசியா கொஞ்சம் அட்வான்ஸ்டு பாயிண்டர்ஸ் பத்தி பார்ப்போம். உதாரணத்துக்கு எபாக்சி ரெசின். இது கெமிக்கலா இறுகி ரோடை இன்னும் ஸ்ட்ராங்கா ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி மாத்தும். பயங்கர டிராஃபிக் இருக்கிற இடங்களுக்கு இது செம யூஸ்ஃபுல். ஆக மொத்தத்துல மண்ணை சரியா டெஸ்ட் பண்ணி கரெக்டான பொருட்களை தேர்ந்தெடுத்தாதான் நமக்கு நல்ல நீடி துழைக்கிற ரோடு கிடைக்கும்.